ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி செடி ரோஸா செடி 2 வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க கொக்கோபிட்டு இது பண்ணி நான் ரெடியாக தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். அதேமாதிரிக்கே இங்கே இது நம்ம மண்புழு உரம் நான் தயாரித்தது. காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் அரிசி களையிற தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, வெங்காயத்தோல், உள்ளித்தோல் எல்லாமே எது வெஜிடபிள்ஸில் வேஸ்ட்டு வருதோ அது எல்லாத்தையும் நான் போட்டு உரமாக்குனது. நல்ல மண்புழு உரம். நம்மளுக்கு எப்படி பாருங்கள், மண்புழுக்கள் நிறையா இருக்குது. நான் இதில் அள்ளி போடும்போது மண்புழு வந்தது. நான் உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மண்புழு தெரியுதா உங்களுக்கு? நல்லா குட்டி குட்டியாக மண்புழு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த குட்டி மண்புழுக்கள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பற்றில மண்புழு நல்லா நிறைய நம்மளோட மண்புழு உரத்தில் நல்லா நிறைய மண்புழுக்கள் இருந்தாத்திலாம் நிறைய குட்டி மண்புழுக்கள் உருவாகுது. நம்ம வீட்டிலே மண்புழு உரம் நம்மளே தயாரிக்கலாம். நான் பெரும்பாலும் தயாரித்து தான் வீட்டில் போடுவேன். எவ்வளோ அந்த மண் பார்த்திங்களா, எவ்வளோ கருப்பாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா மக்கி நல்லா வேஸ்ட்டு எல்லாம் வந்துருச்சு. இன்னும் கூட நிறைய கொஞ்சம் அந்த பழங்கள் வேஸ்ட்டு, அழுகுன பழம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நிறையா பழம் நம்ம நிறையா சாப்பிட மாட்டோம். எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணுவோம். அந்த பழத்தோல் வேஸ்ட்டு, ஆரஞ்சு தோல். பாருங்கள், நிறைய மண்புழுக்கள் உங்களுக்கு தெரியுதான்னு இந்த பற்றிலாம் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. பார்த்தீங்களா, நிறைய மண்புழுக்கள் நிறைய வந்திருக்கு. இங்கே இருங்க, நிறைய மண்புழுக்கள் இருக்குது. எனவே நம்ம இதை நம்ம காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்லை. கடையிலலாம் போய் வாங்கினோம்னா, ஆன்லைன்லாம் வாங்கினோம்னா நல்லா நிறைய காசு. சரி, நம்ம இந்த செடியும் பதிவு பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாட்டு சாணம் அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் மக்கி நம்ம அடியில் போட்டிருக்கிறதுல நான் அள்ளியாந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல மாட்டு சாணம், காஞ்ச அதுவும் நான் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். வாழைப்பழ தோல்லாம் போட்டிருக்கேன். நான் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. அதை நான் போட்டு இதிலே தான் நல்ல ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு வாழைப்பழ தோல்லாம் போடும்போது. அது அப்படியே நம்ம மாட்டு எரிச்சாணம் நம்ம போட்டிருக்கோம்ல மண்புழு உரம், அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த ரோஸா செடி ஃபேண்டா கலர் ஒன்று, பிங்க் கலர் கேட்டு இங்கே பார்த்தீங்களா இருக்குது. நம்ம இப்போ பதியம் போட போகிறோம். 2 செடியும் நம்ம உரம் எல்லாம் ரெடியாக மண் எல்லாம் ரெடி பண்ணி கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், பதியம் போட எடுத்து வச்சாச்சு. நானே செய்கிறனால வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கவரில் இருந்து எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். பாருங்க, என்கிட்ட செம்மண் கிடைக்காதனால மணல் என்கிட்ட இருக்குது. மணல், மண்புழு உரம் எல்லாமே கலந்து கோகோபிட் கவுடம், சாணி எல்லாமே கலந்து தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிங்க் செடியும் நட்டுடலாம், பிங்க் கலரையும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம 2 செடியுமே போட்டு நட்டாச்சு. கொஞ்சம் பனானா வாழைப்பழ தோல் இருந்தது, அதையும் நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம மண்புழு உரம், அப்புறம் சாணம், மணல் இதை வச்சு நம்ம ரெடி செடி உண்டியாக்கிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ உடனே வெயிலில் வைக்கக்கூடாது. நிழற்பாங்கான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி நம்ம எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ, பொதுவாக கொஞ்சம் வெயில் படுறாப்புலையே கொஞ்சம் நிழல் படுறாப்புலையே வச்சா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.